ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஸ்னாப் அண்ட் கிராஃப்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஒரு டிஐஒய் கொலாஜ் ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பிளாக் சாக், கார்ட்போர்ட், சிசர், ரூலர் அண்ட் பென்சில், க்ளூ கன் அண்ட் ஸ்டிக்ஸ், ஃபேமிலி ஃபோட்டோஸ், உல்லன் த்ரெட். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கார்ட்போர்டில் லென்த்து 30 சென்டிமீட்டர், பிரெத் 2 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதே அளவில் 6 பீசஸ் வெட்டிக்கலாம். பிளாக் சார்ட்டில் நீளம் 34 சென்டிமீட்டர், அகலம் 4 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதே அளவில் 6 பீசஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த பீசஸ் எல்லாமே கார்ட்போர்டோட ஃப்ரண்ட் சைடை கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே பிளாக் சார்ட்டில் நீளம் 30 சென்டிமீட்டர், அகலம் 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி 6 பீசஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த பீசஸ் எல்லாமே கார்ட்போர்டோட பேக் சைட் கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா பீசஸையும் ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். பேக் சார்ட்டில் 7 சென்டிமீட்டர் ரேடியஸ் எடுத்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சி வச்சுக்கலாம். அதே மாதிரி 4 பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பீசஸ் எல்லாமே கார்ட்போர்டோட ஃப்ரண்ட் சைடு கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 5 சென்டிமீட்டர் ரேடியஸ் எடுத்து சர்க்கிள் போட்டு ஒரு 4 பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பீசஸ் எல்லாமே கார்ட்போர்டோட பேக் சைடை கவர் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். கார்ட்போர்டில் 5 சென்டிமீட்டர் ரேடியஸ் எடுத்து 4 பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது எல்லா பீசஸையும் ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஸ்கொயருக்கும் இதே மாதிரி பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ எல்லா பீசஸையும் எப்படி ஒட்டலான்னு பார்க்கலாம். இப்போ கார்ட்போர்டு ஃப்ரண்ட் சைட் சார்ட் பேப்பர் ஒன்று, பேக் சைட் சார்ட் பேப்பர் ஒன்றுன்னு 3ஐயும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் சைட் சார்ட் பேப்பர் எடுத்து கீழே வச்சுட்டு அது மேலே கார்ட்போர்டை கம் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி கார்னரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒட்டும்போது ஈஸியாக இருக்கும். ஷேப்பை மாறாமல் நீட்டான ஷேப்ஸ் கிடைக்கும். முதல்ல 2 சைடும் மடக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மேலேயும் கீழேயும் மடக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மடக்கிறதுனால க்ளூ போடுறப்ப ஈஸியாக இருக்கும். எல்லா சைடும் மடக்குனதுக்கப்புறம் நம்ம க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். ஒவ்வொரு பக்கமாக க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். க்ளூ போடும்பொழுது நல்லா அழுத்தி விடணும். அப்போ தான் கார்ட்போர்டோட நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் க்ளூ போட்டு நம்ம ஸ்டிக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ண அந்த ஸ்டிக்கில் பேக் சைட் சார்ட் பேப்பரை நம்ம எடுத்து கார்ட்போர்ட் தெரியாத மாதிரி அதை கொஞ்சம் க்ளூ போட்டு ஒட்டி ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். இதே மாதிரி 6 ஸ்டிக்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கார்ட்போர்ட் ஸ்டிக்குக்கு ரெடி பண்ண மாதிரி நம்ம ஸ்கொயருக்கும் சர்க்கிளுக்கும் ரெடி பண்ணணும். எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் பார்த்து நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபைவ் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. அதோட லென்த்து 7 சென்டிமீட்டர், பிரெத்து 7 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரேடியஸ் 4 சென்டிமீட்டர் எடுத்து ஃபோட்டோவை சர்க்கிள் டைப்பில் 4 ஃபோட்டோஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்கொயர் டைப்பில் 5 பீசஸும் சர்க்கிள் டைப்பில் 4 பீசஸும் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்கொயர் டைப் கார்ட்போர்டில் ஸ்கொயர் டைப் ஃபோட்டோஸை க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சர்க்கிள் டைப் கார்ட்போர்ட் ஷீட்டில் சர்க்கிள் டைப்பில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்கொயர் டைப் ஃபோட்டோஸை ஸ்டிக் பண்ணும்பொழுது கொஞ்சம் க்ராஸாக ஸ்டிக் பண்ணணும். அப்போ ஸ்டிக் பண்ணுற டைத்தில் சில எட்ஜஸ் வெளில வரும். அப்படி வரக்கூடிய எட்ஜஸ்லாம் நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்டிக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கேன். அதை பார்த்து இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி ஃப்ரேம் அசெம்பிள் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம்.
வீடியோவில் நான் காமிச்சிருக்க மாதிரியே ஃப்ரேமை செட் பண்ணிக்கோங்க. க்ளூ போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரேமில் நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணலாம். எந்த மாதிரி பேட்டர்னில் ஸ்டிக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த பேட்டர்னில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ்லாம் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரேமை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக சும்மா கிளிட்டர் டேப் எடுத்திருக்கேன். இந்த டேப்பை நம்ம யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃப்ரேமை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃப்ரேமை ஹேங் பண்ணுறதுக்காக உல்லன் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டை கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டு ஃப்ரேம் பேக் சைட் திருப்பி வச்சுட்டு டாப் ஆஃப் த கார்னரில் நம்மளோட அந்த உல்லன் த்ரெட்டை வச்சுட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு குட்டி சார்ட் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கம் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. உல்லன் த்ரெட்டை இப்போது செக்யூர் பண்ணியாச்சு. இப்போ ஓவராலாக நம்மளோட கொலாஜ் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதோட ஃபைனல் அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.